வணக்கம் நேர்களே. நமது மயூரி தொலைக்காட்சியிலாகட்டும் மயிலோசை யூடியூப் சேனலாகட்டும் இரண்டிலும் நம்ம வாரம் நெல்லையில் உள்ள தொழிலதிபர்கள் மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவர்களை வாரம் சென்று ஒரு நேர்காணல் மாதிரி நம்ம நடத்திட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு நேர்காணலில் இந்த வாரம் நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய நெல்லை ட்ரேடர்ஸின் உரிமையாளர் முகமது அலி அவர்களையும், அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு தொழிலதிபராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ டைரெக்டாக அவங்கள்ட்டே கேட்டுடலாம். வணக்கம் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலை பற்றி நம்ம சொல்லிட்டோம், நெல்லை ட்ரேடர்ஸ். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிடுங்க. வாழ்க்கை சின்ன வயசில் பார்த்திங்கன்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சங்கர் நகர் தாளயத்தில் இருக்கிற சங்கர் ஹையர் ஸ்கூலில் படித்தேன். என்னுடைய படிப்பு இருக்கும் பொழுதே விளையாட்டு போட்டியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். விளையாட்டு போட்டிகள் பார்த்திங்கன்னா 100 அடல்ட்ஸு, ஜாவ்லின் த்ரோ, பால் பேட்மிண்டனில் ஸ்டேட் வரைக்கும் போயிருக்கிறேன். அதுமாதிரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஸ்டேட் யூனிவர்சிட்டி பிளேயராக இருக்கிறேன். சங்கர் ஹையர் ஸ்கூலில் எனக்கு ஒரு படிக்கலாக அமைந்தது. அங்கே படிக்கக்கூடிய இன்றைக்கும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா சதக் அப்துல்லா காலேஜ், எஸ்ஏ காலேஜ் வரும். அந்த காலேஜில் பிகாம் பயின்றேன். பிகாம் முடிக்கும்போது அங்கே தான் எனக்கு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பிளேயருடைய அவார்டு கிடச்சிது. அந்த யூனிவர்சிட்டி மூலமாக பல மாநில விளையாட்டு போட்டியில் கலந்து சிறப்பித்திருக்கிறேன். மற்றும் அதுக்கு அந்த பயணம் அப்படியே தொடர்ந்து கொண்டு இருந்தது. அதுதான் என்னுடைய கல்வி பயணம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மயூரி தொலைக்காட்சியில் ஆகட்டும் மயிலோசை யூடியூப் சேனல் ஆகட்டும் வாரம் நம்ம ஒரு தொழிலதிபரை எடுத்திருக்கோம், ஒரு பேராசிரியர் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி வரிசையில் பார்க்கும்போது ஒரு அரசியல் பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னும்போது நம்மளுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் அதிகமாக இருக்குது. நம்ம இந்த அரசியல் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சார், தொழில் அப்படின்னு இறங்குறதுக்கு முன்னாடி பலர் ஒரு தொழில் செஞ்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் ஈடுபட்டு அதிலிருந்து நம்ம வளர்ந்து வரணும் அப்படின்னு நினப்பில் இருப்பாங்க. கண்டிப்பாக. அப்படி நீங்கள் இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சார் செஞ்சுருக்கீங்க? நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுது பட்டம் பெற்ற உடனேயே சும்மாவே இருக்கலாம், நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற குறிக்கோளில் ஃபஸ்ட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் எல்ஐசி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆனார். அவர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு என்னை முதலாவதாக எல்ஐசி முகவராகினார், ஏஜென்ட் ஆகினாப்பில். அப்போ இன்றைக்கு ஒரு 7 ஆண்டுகளாக எல்ஐசி முகவராக இருந்து கொண்டு இருந்தேன். அதுபோல் சைடில் ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்திலே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது பாளையங்கோட்டை இளங்கோன் ஸ்டோரில் ஒரு தொழில் ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பித்தாங்க, பிவிசி பைப் லைன் இண்டஸ்ட்ரீஸ். அதில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணேன். அது ஒரு கரெக்டாக 2.5 ஆண்டுகாலம் இருந்த பின்னராக ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக திருநெல்வேலியில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தோம். அந்த நிறுவனம் 12 ஆண்டுகள் அந்த நிறுவனத்தில் பங்குதாராக இருந்து கொண்டிருந்தேன். பின்பு அதை 12 வருடம் முடிந்த பின்பாக சரி எனக்குன்னு ஒரு தொழில் வேணும் என்ற காரணத்தினால் நான் சுயேட்சையாக நான் ஒரு தொழில் ஆரம்பித்தேன். அந்த கடையின் பெயர் தான் நெல்லை ட்ரேடர்ஸ். அந்த நெல்லை ட்ரேடர்ஸ் ஆரம்பித்து இன்று 18 ஆண்டுகளாக முடிந்து 19 ஆண்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. திருநெல்வேலியிலே நம்பர் 1 நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிறுவனத்தில் முக்கியமாக எடுத்துக்கொண்டால் டெக்ஸ்மோ இண்டஸ்ட்ரீஸ் என்கின்ற மோட்டாரினுடைய டீலராக இருந்து கொண்டு அந்த டீலர்ஷிப்லேயும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றோம். எங்களது மதுரை டிவிஷனிலே நாங்கள் 7வது இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றேன். எங்களது நிறுவனத்திலே வரக்கூடிய வாடிக்கையாளர்களை புன்முகத்தோடு வரவேற்போம். அவருடைய சர்வீஸ் சேவையும் சிறந்த முறையில் செய்து கொண்டிருப்பதனால் எங்களது நிறுவனம் இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு இடைப்பட்ட காலத்தினாலும் சரி, ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள் அப்படின்றது தொழிலில் நிச்சயமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் தொழிலில் ஏற்பட்டது எந்த மாதிரி ஒரு நிகழ்வு சார் இருக்குது? அது மறக்க முடியாத அனுபவம் என்று சொன்னால், நான் புதிதாக தொழில் தொடங்கியவுடன் நிறைய எனக்கு கஸ்டமர்கள் கிடைத்தார்கள். அப்போ இந்த பிடபிள்யூடியுடைய கான்ட்ராக்டர்ஸ்லாம் சப்ளை பண்ணி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு இல்லைன்னா பொருள் வாங்கிவிட்டு அவர்கள் தர முடியாத சூழ்நிலை. என் காரணம் என்னவென்றால், அவர்கள் தமிழக அரசிலிருந்து அவர்கள் ஃபண்டு வரவில்லை என்று அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் நான் சப்ளை பண்ணிவிட்டேன். அந்த நேரத்தில் மிகவும் மனமுடைந்து மிகவும் சிரமப்பட்டு எனது வீட்டில் மனைவி நகைகளெல்லாம் அடகு வைத்து என் வியாபாரம் செய்திருந்தேன். அதில் என் உடல்நிலை கூட பாதிப்பாக அடைந்தது. இது இன்றைய வியாபாரத்தில் மறக்க முடியாத நிலைமையில் நான் நினைக்கின்றேன். இன்றைய தருணத்தில் நான் கடன் கொடுப்பதை படிப்படியாக குறைத்து விட்டேன் என்று இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக சார். இப்போ இந்த கடன் அப்படின்றது ஒரு தொழிலுக்கு ஒரு ஆபத்தானதாக இருந்தாலும் கூட
ஒரு தேவையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு எல்லாரோட வாழ்க்கையிலையும் சரி, கடன் அப்படின்றது வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுடைய பொதுமக்களுக்கு இடையே போடக்கூடிய தீனியாகவே அது மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு கெத்தாக சொல்லுவாங்கல்ல ஏரியாவில், என்னப்பா நீ வந்து தொழில் அதிபர் ஆயிட்டீங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு உறவுகள்லாம் நம்மளை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கணும் மனசு. கண்டிப்பாக. அது எப்படி இருந்தது சார் அந்த ஒரு ஃபீல்? எனது தந்தை தாளையத்து இந்தியா சிம்ஸில் ஒரு தொழிலாளியாக இருந்தார்கள். தொழிலாளியாக இருந்து தொழிலாளிய மகன் இன்று முதலாளி ஆகிவிட்டார் என்று எல்லோரும் என்னும் புகழ்ந்து பேசுவார்கள். அதை கேட்கும்போது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம் என்னவென்றால் இந்தியா சிம்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த நிறுவனத்திலே பழைய காலநிலையை நான் தங்கி படித்து எங்கள் அப்பா பணிபுரியும் காலத்திலிருந்து இருந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். மாத சம்பளத்திலே எங்களது அப்பா எங்களையெல்லாம் வளர்த்து, எங்களுக்கு 5 பேர் மொத்தம், எங்கள் குடும்பத்திலே அவர்களை வளர்த்து படித்து ஆளுகள் எப்படி என்ற கஷ்டம் என்று அந்த காலத்திலே தெரியும். ஆகவே அந்த இனிமையான வருத்தப்படக்கூடிய தந்தை அம்மாவை நினைத்து பார்க்கின்றேன் இந்த தருணத்தில். அப்போ வந்து ஒரு தொழிலாளியோட மகன் வந்து தொழில் அதிபர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தொழில் அதிபர்களுடைய வாரிசுகள் தான் தொழில் அதிபர் வராங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து தொழிலாளியோட மகன்கள் வந்து தொழில் அதிபர்கள் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து நிச்சயமாக எல்லாரோட மனசுலையும் இருக்கும். நம்ம ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற அனுபவம். இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ தொழில் அதிபர் அப்படின்னு வந்து நம்ம பல பேரை நம்ம எடுத்துட்டோம். தொழில் அதிபருடன் சேர்த்து ஒரு அரசியல் பிரமுகர் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக்கிறோம். நிச்சயமாக வந்து நீங்கள் தேமுதிக கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கீங்க. அந்த ஒரு பொறுப்பு கிடைக்கும் போது எப்படி இருந்தது சார்? நான் தொழிலதிபராக இருந்து கொண்டு வரும்போது ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் அவருடைய கேப்டனுடைய படங்களை விரும்பி பார்ப்பேன். அந்த நிகழ்ச்சியிலே அவர் ஒரு முறை பாளை ஹைகிரவுண்டிலே மருத்துவமனைக்கு கட்டிலெல்லாம் ஒரு பிறந்தநாளை கொடுக்கும் பொழுது நான் சென்றிருந்தேன். ஆனால் தள்ளி இருந்து பார்த்தேன். அவரை நேரில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. தள்ளி இருந்து பார்த்தேன். அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு ட்ரெயின் ஏறும்பொழுதும் தள்ளி இருந்து பார்க்கக்கூடிய நிலைமை தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் இன்று அவரிடம் பேசக்கூடிய வாய்ப்பு, அவரை செல்லப்பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கிறேன். கேப்டனின் செல்லப்பிள்ளை என்றால் முகமது அலி என்று சொல்வார்கள். என்னை எப்பொழுதும் அலி என்று தான் கூடுவார். அலி என்னை எப்படி இருக்க அப்படின்னு தான் கூடுவாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி வந்து மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். கட்சியில் ஆரம்பத்தில் மாவட்ட பொருளாளராக இருந்தேன். இன்று கட்சியில் மாவட்ட செயலாளராக இருந்து 13 ஆண்டுகள் ஆகின்றது. 13 ஆண்டுகளாகவும் சிறந்த முறையில் நல்ல பேரை எடுத்துக்கொண்டிருக்கேன். கேப்டன் நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இதை நினைக்கும் பொழுது அரசியலிலும் அது மட்டுமல்லாமல் திருநெல்வேலியை எடுத்துக்கொண்டால் அரசியல் தலைவர்கள் அதுபோக அரசு அதிகாரிகளிடம் இனிமையாக பழகக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசியல் எனக்கு அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். இது எனக்கு அனுபவமாகவும் இருக்கின்றது, சந்தோஷமாகவும் இருக்கின்றது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து கேப்டன் வந்து திரும்ப பழைய நிலைமையிலே வருவாங்களா, கேப்டன் இந்நேரம் இருந்திருந்தால் வந்து சூழ்நிலையே தலைகீழாக இருந்திருக்கும், எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து கொஞ்சம் ஒரு எதிர்த்து கேட்குறதுக்கு ஒரு துணிச்சலான ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னு வந்து ஒரு பயத்தோடு செயல்பட்டுருப்பாங்க. எதிர்த்து கேட்க ஒரு ஆள் இருந்தால் தானே சார் ஒரு அரசியல் மேடைன்றது நல்லாயிருக்கும். அப்படி கேப்டன் வந்து திரும்ப எப்போ இந்த ஒரு புத்துணர்ச்சியோட திரும்ப பார்க்கலாம் சார் கேப்டன் ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. இப்போ இடையில உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால கொஞ்சம் சோர்வாக இருந்தால் தளர்வாக இருந்தார். ஆனால் இந்த நிலைமையில் அவரை பார்ப்போம் என்றால் மிகவும் புத்துணர்ச்சியோடு எழுச்சியோடு பழைய நிலைமை வந்து கொண்டிருக்கின்றார் என்பது எந்த மாற்றமும் இல்லை. வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் பத்திரிகைகளிலுமே அவர் உடல்நிலையை பற்றி தேறிவிட்டார், பழைய நிலைக்கு வந்து விடுவார் என்று எழுதி கொண்டிருக்கின்றார்கள். என்னிடம் தொலைபேசியிலே ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அந்த குரல் மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது பேசுவது தவிர உடல்நிலை நல்ல மாதிரி தேறி வருகின்றது. பழைய நிலைக்கு கண்டிப்பாக அவர் வருவார். சார் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்தாங்கன்னா பல மாற்றங்கள் நிகழும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு ஐயப்பாடுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். கேப்டன் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது கூட கட்சியினர் வந்து ஒரு வெகு சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க. பிரேமலதா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த தேமுதிகவினருடைய உற்சாகம் கம்மியாக இருக்கா சார்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. கேப்டன் வந்தாங்க, கேப்டன் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் பிரேமலதா அந்நியாரும் அப்படி இருக்கிறாங்க. கேப்டன் இல்லாத ஒரு குறை தான் தவிர அது என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கப்புறம் அந்நியார் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்நியாருடைய கேப்டனுடைய ஆணைக்கினாங்க அந்நியார் சிறப்பாக இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு வாரம் கூட என்னிடம் சாத்தான்குளத்தில் இருந்த மேட்டரை பற்றி விசாரித்தார்கள். இருவர் கொலை நடந்தது பற்றி என்னிடம் விசாரித்தார்கள். நானும் அவர்களும் தகவல் கூறினேன். நன்றாக அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா நேரத்திலே நமது தொண்டர்களிடம் கவனமாகவும் பாதுகாப்பும் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். தொடர்ந்து எங்களுடைய மாவட்டங்களோடு அந்நியார் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள்.
அவை சிறப்பான முறையில் செயல்பட்டு இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பாதிப்பு நேரத்தில் வந்து மருத்துவருடைய அடக்கத்திற்கு வந்து எல்லா தரப்பு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்த வேளையில் வந்து தனி ஒரு மனிதனாக வந்து என்னுடைய கல்லூரியில் உள்ள இடத்த எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து கேப்டன் சொன்னதை வந்து நம்ம நினைவு கூற விரும்புகிறோம். அப்படி ஒரு மனிதர் வந்து நம்மள்கிட்ட கால் பண்ணி பேசுறது, நம்ம பக்கத்தில் நின்று நம்மளை நலம் விசாரிக்கிறது அப்படின்னும்போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி வந்து ஒரு நிகழ்ச்சியான தருணம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நடந்திருக்கும்ல. கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்மள்ட்ட வந்து பேசும்போது அப்பா கேப்டன்ட்ட நம்ம பேசிட்டோம் அப்படின்ற போது அது எப்படி இருந்தது அந்த ஒரு தருணம் உங்களுக்கு? ஒரு முறை திருப்பூரில் மாநாடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது, மாநாடு முடிந்து செல்லும் பொழுது எல்லாரும் எல்லா மாவட்டமும் வரிசையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரை பார்த்து வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது என்னை பார்த்து அலி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, குடும்பத்தில் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதுபோக எப்போ பார்த்தாலும் என்னுடைய குடும்பத்தை பற்றி விசாரிப்பார்கள். எனது மகள் பெரிய மகள் திருவனந்தபுரத்தில் இருக்கின்றால், சின்ன மகள் திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கிறாங்க. அவங்களை பற்றியும் குடும்பத்தில் உள்ள மனைவி மக்கள் குழந்தைகளை பற்றியும் அந்நியாரும் சரி கேப்டன் சரி இன்று வரை என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். என் குடும்பத்தில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் அவர் குடும்பத்தில் ஒரு மூத்த மகனாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றேன். யாருமே அவரது வீட்டிற்கு சென்று அவர் ஹாலில் உட்கார்ந்து பேச முடியாது. நான் சென்றால் என் வீட்டில் ஹாலில் உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு நான் அவரோடு பழகி இருக்கின்றேன். அது இன்றைய தருணம் மறக்க முடியாத தருணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சார் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்ட மக்கள்கிட்ட வந்து தேமுதிகவினருடைய வளர்ச்சி விகிதம்ன்றது எந்த அளவில் சார் இருக்குது? இன்றைய தருணத்தில் தேமுதிகவுடைய வளர்ச்சி மற்ற மாவட்டத்தை குறிப்பிடுவதை விட திருநெல்வேலி மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா நேரத்திலே நாங்கள் எங்களது கேப்டனுடைய ஆணைக்கு நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்நியர் மாவட்டத்தை சேர்ந்த ஹிந்தி பேசக்கூடிய வட மாநிலத்தவர்களுக்கு 40 கிலோ கோதுமை மாவு, அப்புறம் அவர்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் சப்ளை பண்ணோம். அதுபோல் 50க்கும் மேற்பட்ட ஏழைகளுக்கு 10 கிலோ அரிசி, காய்கறி பொருட்களை எல்லாம் வழங்கியிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதியாக சென்று கபசுபர நீர் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் கூட தச்சநல்லூரிலே இந்த கசாயம் குடிநீர் கொடுத்தோம். இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களது மாநகர பணியும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எங்களது நிர்வாகிகளும் உற்சாகமாக இருந்து கொண்டிருந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் வந்து வைகோ அவர்களுடைய நெருங்கிய நண்பர் வந்து விஜயகாந்த் அப்படின்றது வந்து தமிழக மக்களுக்கு வந்து பெரும்பாலான மக்களுக்கு தெரியக்கூடும். அப்படி வந்து வைகோவுக்கும் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் இடையே உள்ள நட்பை பற்றி ஏதாவது ஒரு 2-3 வார்த்தைகள்? ஒரு சிக்கனாக கேள்வி. வைகோ வந்து மக்கள் கூட்டணிக்கு நல்லா எங்களுடைய தனிமையில் இருந்து நடந்த தேர்தல் நடத்தி கொண்டிருந்தோம். தேமுதிகவே தனிச்சு நிற்கக்கூடிய கட்சியாக இருந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த நேரத்தில் வைகோ தான் வந்து எங்களை கொலைப்படி பண்ணி மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு கூட்டணி அமைத்தார்கள். எங்களது வெற்றி பாதையையும் தடைக்கல்லாக அந்த கூட்டணி அமைந்தது. அந்த கூட்டணி தான் எங்களை பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் கருதுகிறேன். சார் பார்த்தீங்கன்னா மீம் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து எளிமையாக கிடைத்த மனிதர் அப்படின்றது வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருக்காங்க. அப்படி வந்து மீம் கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்ண மீம்ஸில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்து ரசித்த ஏதாவது 1-2 விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, பார்த்தீங்களா இந்த மாதிரி என்ன எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கக்கூடும். அப்படி உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் ஏதாவது 1-2? நல்ல கேள்வி. மகளிர் ஆண்டு விழா எங்களது மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும்போது எங்களது அந்நியார் அவர்கள் பேசுகையில், கண்டிப்பாக இந்த டிக்டாக் என்கின்ற நிகழ்ச்சியை யாரும் பார்க்காதீர்கள், வீட்டில் பெண்களை பார்க்க சொல்லாதீர்கள், அதனால் குடும்பத்திலே பல விளைவுகள் வந்து கொண்டிருக்கின்றது, பல கொலைகள் வந்து கொண்டிருக்கின்றது, பல தற்கொலைகள் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே டிக்டாக் நிகழ்ச்சியை கடுமையாக கண்டித்து அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார்கள். இன்றைய தினம் அந்த டிக்டாக் என்கின்ற நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதை கண்டித்து அதை ஆதரித்து எங்களது கேப்டன் அவர்கள் ஒரு அறிக்கையை நேற்று வெளியிட்டிருக்கின்றார்கள். டிக்டாக் நிகழ்ச்சியினால் மக்கள் மட்டுமல்ல குழந்தைகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்தும் கூட ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது வந்து கவனிக்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அப்படி உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் சைடு இருந்துக்கிட்டு அரசியல் சைடு இருக்கிறது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இதாக இருக்கு இல்லையா? இல்லை, அது டிஃபிகல்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கட்சி அலுவலகத்து பக்கத்தில் என்னுடைய கடை பக்கத்துலேயே ஆஃபீஸை போட்டிருக்கிறேன், அலுவலகத்தை போட்டிருக்கிறேன். அந்த என்னுடைய அலுவலகத்துக்கு வரக்கூடிய யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்தாங்கன்னா என்னுடைய கடைக்கு வர சொல்லி அங்கே வச்சு நான் பேசி நான் ஒன்று பார்த்துக்கிறேன். இன்றைக்கி எப்பேற்பட்ட மாவட்டத்தில் இருந்தாலும் சரி உடனே பார்க்கக்கூடிய மாவட்டத்தில் நான் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பஜாரில் இருக்க ஜங்ஷனில் இருக்கிறேன், என்னை வந்து எப்போனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லா தொண்டர்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அது இந்த சிரமமாக எனக்கு தெரியல. தொழிலும் பார்த்துக்கிறேன், கட்சியும் பார்த்துக்கிறேன், ஒரே இடத்துலையும் பார்த்துக்கலாம். அதுபோல் அலுவலகம் தனியாக இருக்கின்றது எனக்கு. அதனால் பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியவில்லை.
சார் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற தொழிலை வந்து பிள்ளைகள் வந்து செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து எல்லா தகப்பனிடமும் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலை வந்து உங்களுக்கு அடுத்து வந்து நிர்வகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்கள் குழந்தைகள் கொடுப்பீங்களா மாட்டிங்களா? இதே தொழிலை கண்டினியூ பண்ணுறது. இதே தொழிலை கண்டிப்பாக என் குழந்தைகள் கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் சுதந்திரமாக இருந்த என்னுடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 57 வயசு ஆனோடனே 56 வயசு ஆனோடனே எப்போ ரிட்டையர்ட் ஆகிருவோம்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பயம் எனக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா தொழில் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு இருக்கிற வரைக்கும் இறக்குற வரைக்கும் தொழில் பிஸ்னஸ் அப்படின்னால எப்போ பார்த்தாலும் என்னோடய கையில் பணம் வரப்போகுது, செலவு பண்ண போகிறோம், பிஸியாக இருக்க போகிறோம். அதனால் தொழில் பண்ணுறது எனக்கு அப்புறம் எனக்கு குழந்தைகள் வரணும்னு தான் ஆசைப்படுவேன். ஒரு தொழில் அதிபர்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சார். அதாவது தொழிலாளராக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சிறந்ததாக இருக்குமா அல்லது தொழில் அதிபராக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சிறந்ததாக இருக்குமா? நல்ல கேள்வி. தொழிலாளியாக இருந்து தொழிலதிபராக இருக்கிறது சிறந்ததாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் தொழிலில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டனோ அதெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்குறேன். கஷ்டப்பட்டு வேலை பார்த்து என்னுடைய தொழிலாளர்களுக்கும் நான் எந்த விதமான கஷ்டத்தை கொடுக்கூடாதுன்னு நினச்சி அவங்க நல்ல சம்பளம் கொடுக்குறேன், நல்ல போனஸ் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நானும் முதலாளியும் நினைக்க மாட்டேன். என்னோடய தொழிலாளிகள் நானும் தொழிலாளியாக இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நான் முதலாளி தொழிலாளி அப்படின்னு அந்த பாகப்பிரிவினை என்கிட்ட கிடையாது. அதனால் சமூகம் நடந்து கொண்டு இருக்கின்றது. தொழிலதிபர்கிட்டையும் கேட்குற கேள்வி கேட்டேன். அதே மாதிரி ஒரு அரசியல்வாதிகிட்டையும் அரசியல் பிரமுகர்கிட்டையும் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் நெல்லை மாவட்டத்தில் வந்து எம்எல்ஏ ஆனால் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க? நான் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தொழில் இருக்குது. எம்எல்ஏ ஆகி கெட்ட பேர் எடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். அப்படி எம்எல்ஏ ஆனாலும் சரி என்னுடைய நல்ல எண்ணங்கள் படி நல்ல செயல்படுவேன், மக்களுக்காக செயல்படுவேன். என்னுடைய வருமானம் சரி மக்களுக்காக செயல்படும். மற்றபடி அதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக எம்எல்ஏ ஆனால் மக்கள் பணியை மட்டும்தான் இருக்கும். மக்களுக்காக மக்கள் பணியை மட்டும் செய்வேன். என்னால் இயன்றதை செய்வோம் அப்படிங்கிறது எங்களுடைய கேப்டன் சொல்வார், இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்பார். அதனால் எம்எல்ஏ ஆனாலும் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்கின்ற என்ற கொள்கைப்படி கண்டிப்பாக நடப்பேன். நிச்சயமா சார். அரசியலில் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய அதிகாரத்துக்கு செல்லணுன்ற ஒரு ஆசை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் வந்து தொழிலில் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஆசை வந்து எல்லா தொழிலதிபருக்கும் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்னும் ஒரு நிலையை அடையாமல் இருப்பீங்கள்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு அந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருக்கும்போது அந்த லட்சியத்தை அடைய மாட்டோம், ஆனால் அதுக்கு அடுத்து முன்னாடி உள்ள ஒரு ஸ்டெப் போயிடுவோம். அப்படி நீங்கள் அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம்னா அது எந்த இடம்? இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே டீலர்ஷிப்பை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது டெக்ஸ்மோ மோட்டார்ஸ் டீலர்ஸு, பிவிசி பைப் டீலரு, அதுமாதிரி பிவிசி ஃபிட்டிங்ஸ் டீலர், ஒன்லி டீலராக வந்துட்டு இருக்கிறோம். இதே நம்ம பிவிசி பிளான்ட் வச்சானே, பிவிசி கம்பெனி வச்சானே, பிவிசி வாட்டர் டேங்க் பிளான்ட் வச்சானே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் இருந்துகிட்டு தான் இருக்குது. கூடிய விரைவில் மயூர் டிவி கேட்ட கேள்வி போல் கூடிய விரைவில் எங்களது கம்பெனி தொடங்கும் என்பது இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக சார். அந்த நிறுவனத்தோட ஓப்பனிங்க்கும் நாங்கள் நிச்சயமாக பங்கேற்போம். கண்டிப்பாக வரணும். இங்கே வந்து சொல்லிக்கிறோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து அதிகமாக படித்திருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. அப்படி வந்து கல்வி முறை அப்படின்றது வந்து இப்போ உள்ள கல்வி முறை வந்து தொழிலதிபர்களை உருவாக்கக்கூடிய ஒன்றா இருக்குமா? இப்போ உள்ள கல்வி முறை வந்து படித்தவங்களுக்கு தான் தொழிலை பண்ண முடிய சூழ்நிலை உண்டாகிட்டு இருக்குது. ஏன்னு எல்லாமே ஆன்லைன். இப்போ எங்கள் டெக்ஸ்மோ எடுத்துட்டோம்னா எங்கள் டெக்ஸ்மோக்கு தனி ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போய் தான் நாங்கள் எல்லாமே ஆர்டர் போடணும், அந்த ஆப்பில் போய் தான் நாங்கள் பணம் அனுப்பணும். அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக அந்த முதலாளிகளுக்கு படித்திருந்து தான் தொழில் பண்ணது நல்லா இருக்குன்னு தெரிகிறேன். கண்டிப்பாக தொழிலதிபர்கள் படித்திருக்க வேண்டும். படித்தால் தான், இல்லைன்னா அதனால நீங்கள் இன்னொருத்தனை எதிர்பார்த்து உட்காந்துருக்கணும். நமக்கு பின்னால் யார் இருப்பா, அவன் வரலாம், அவன் லீவ் போட்டானா மண்டடி நமக்கு ஒன்று வந்து அப்படியே அதனுடைய ஒர்க் வந்து பாதிக்கும். அதனால் படிப்பு தொழிலதிபர் கண்டிப்பாக தேவை என்று கூறுகிறேன். சார், நீங்கள் இருக்கக்கூடிய தொழிலை பற்றி ஒரு விரிவான ஒரு இதை வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் என்னுடைய நெல்லை டெடஸ்ங்கிற நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றேன். பெரும்பாலும் விவசாயிகள் தான் என்னோட அதிகமாக வராங்க. அந்த ஒவ்வொரு விவசாயிகளையும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஒரு மோட்ரு வாங்கும்போது ஒரு 40,000 50,000 கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து சொல்லுவாங்க, நான் பேங்கில் அடமானம் வச்சு நகையை அடமானம் வச்சு வந்து வாங்க வரேன் அப்படிம்பாங்க. சில நேரங்களில் ஒரு 10,000 கம்மியாக இருக்குது, எனக்கு எதாவது கடன் தர முடியுமான்னு கேட்பாங்க. அதுவும் நான் கொடுத்து உதவுவேன். ஏன்னா விவசாயிகள் தான் நீங்கள் நாட்டோட முதுகெலும்பு அப்படிம்பாங்க. அந்த முதுகெலும்பு வரக்கூடிய விவசாயிகளுக்கு என்னுடைய நிறுவன சார்பாக நிறைய உதவி செய்கிறேன். இன்றைக்கி அந்த பணத்தை அப்படியே வந்து கொடுப்பாங்க. அதாவது சாதாரண நாள் கொடுக்க மாட்டாங்க. விவசாயிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிடுவாங்க. 10 நாள் 20 நாள் 1 மாதம் டைம் கேட்பாங்க. அந்த 1 மாதத்தில் திருப்பி கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் தொழில் வந்து இன்றைக்கி சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம். விவசாயிகளுக்கு நல்ல மாதிரி சலுகை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதுமாதிரி எல்லாருமே நியாயமான லாபம் தான், அதிகமான லாபம் வைக்க மாட்டோம். டெக்ஸ்மோக்கே அந்த குறிப்பிட்ட எம்ஆர்பி ரேட் இருக்குது. அந்த எம்ஆர்பி மேலே அதிகமாக வைக்கக்கூடாது. அதுமாதிரி எல்லா பொருட்களையுமே நியாயமான ரேட்டில் இன்றைக்கு வரைக்கும் விற்று கொண்டு இருக்கிறோம்.
எங்களுக்கு நன்மதிப்பை நல்ல பெயரை எடுத்துக்கொண்டிருக்கிறது நெல்லை டேடர்ஸ் போனால் நல்ல தரமான பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியிலே ஒரு பெயர் இருக்கின்றது என்று தெரிகிறது. சார் நிச்சயமாக நீங்கள் வந்து வேறு ஒரு தொழிலில் இருந்தால் இந்த ஒரு தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருந்தால் நான் இதை வந்து டீலர்ஷிப் எடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த டீலர்ஷிப் எடுக்கும்போது கூட மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு எப்படிலாம் இருந்தது, அதை எப்படி கொண்டு போய் சேர்த்தீங்க? அந்த இதை டீலர்ஷிப் எடுத்தோடனே ஒரு குரூப்பு நான் பிரித்தேன். எங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி 2 பேரை ரெடி பண்ணி ஒரு கிராமமாக போக சொல்லி அந்த கிராமங்களில் வந்து விவசாயிகளுடைய மீட்டிங் ஒரு சாயந்தரம் போல் 6 மணிக்கு மேலே ஒரு மீட்டிங் போடுவோம். ஒரு ஊர் கிராமத்தில் போய் 20 பேர் இருக்கிற மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு எங்களுடைய மோட்டர் பம்ப் செட்டை பற்றி விளக்கம் சொல்லி அது என்னென்ன ஜாமான்கள் வாங்கணும், அது என்னென்ன பார்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி டேபிளில் வச்சு ஒரு மாதத்துக்கு 2 மீட்டிங் நாங்கள் போட்டுட்ருக்குறோம். இதை உங்களுக்கு அந்த மக்கள் மற்ற ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். இந்த மோட்டர் வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த மோட்டர் எப்படிப்பட்ட பார்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதிகமாக இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய, இந்தியாவில் ஆகட்டும் உலக நாடுகளில் அதிகமாக நடக்கக்கூடிய இந்த போர்வெல் விபத்துக்களை பற்றி உங்களுடைய கருத்து தெரிவித்தா நல்லா இருந்தது. போர்வெல்லை பொறுத்த மட்டும் அறியாமையில் நடக்கூடியது. அதாவது போரை போட்டு முடிச்சு ஒரு 200 300 போர் போடுறாங்க. போர் போட்டு முடித்தோடனே 15 போர் 12 போர் போடுறாங்க. அந்த போரை போட்டு முடிஞ்சு தண்ணி இருக்க மாட்டேங்குது. தண்ணி இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, வண்டிக்காரங்கள்ட்ட பைப்பை உருவிட்டு போயிருங்க அப்படின்றதாங்க. அந்த பைப்பை அவங்க உருவிட்டு போனதுனால தான் அவங்களுடைய இந்த விபத்து அதிகமாக வருது. அதுக்கப்புறம் அந்த பைப்பை சரியாக மூடுறது கிடையாது, அந்த குழாயை மூடுறது கிடையாது, அந்த குழியை மூடுறது கிடையாது. இதுதான் பெரிய விபத்துக்குள்ள காரணம். இல்லைனா மூடி போட்டு வைக்கணும். போர் போட்டு முடித்தோடனே அதுக்கு எண்டு கேப்னு சொல்லுவாங்க. அந்த எண்டு கேப் போட்டு மூடி வச்சாச்சுன்னா இந்த விபத்தை தவிர்க்கலாம். அவங்க விவசாயிகள் என்ன பண்ணால் கஷ்டத்தினால அந்த போர் பைப்பு உருவிட்டு போயிருங்க, பைப்பு விலகுன பைப்பு நீ உருவிட்டு போயிருங்க, அதை உருவிட்டு போனால் கொஞ்சம் இல்லை பணம் குறையும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி சில காரியங்கள் செய்கிறாங்க. அதனால் இந்த விபத்தில் நடைபெறுகின்றது. சரியான பாதுகாப்புலாம் இந்த விபத்தில் நடைபெறுகின்றது. சார் இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து கட்ட மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நம்ம வந்து வேலைக்கு போகக்கூடாது, நான் வந்து ஒரு தொழில் அதிபர் ஆகணும், ஸோ ஃபஸ்ட்லேயே நம்ம தொழிலை சார்ந்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இறுதியாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகட்டும் என்ன சொல்லுவீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம்? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அனுபவப்படணும். சும்மா சின்ன வயசுலேருந்து தொழில் பண்ணணும் அப்படின்ல, அந்த அனுபவம் வந்து ஏதோ ஒரு கடையிலையோ நிறுவனத்துலையோ 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு தொழில் செய்து படித்து அதுக்கப்புறம் தான் தொழிலதிபர் ஆனால் தான் தொழில் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அனுபவம் இல்லாமல் தொழில் அறிஞ்சு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ரொம்ப பணத்தை முதல்ல போட்டு தொழில் ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தை மூடக்கூடிய சூழ்நிலை உருவாகி வருகிறது. அதனால் அனுபவம் தன்னுடைய தகுதியை பெரிய முதலாளியாக இருக்கலாம், முதலாளி பையனாக இருந்தாலும் சரி, ஒரு கடையில் சேர்ந்து 2 ஆண்டு காலம் அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் அந்த தொழில் செய்தால் இது சிறப்பாக இருக்கும். அப்போ தான் தொழில் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த தெரிகிறேன். சார் இறுதியாக நம்ம நெல்லை மாவட்ட மக்களுக்காகட்டும் மயிலோசை சேனல் நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பிய கருத்துக்கள்? இந்த மயிலோசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமையாக நடந்துகிறேன். மேலும் இந்த கொரோனா நேரத்தில் மாஸ்க் கண்டிப்பாக போடுங்க, சமூக இடைவெளி சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இதை மெயின்டைன் பண்ணாலே நம்ம வந்து இந்த கொரோனாலேருந்து நம்மளுடைய காப்பாற்றிக் கொள்ளலாம், தற்பாதுகாத்து கொள்ளலாம். முகக்கவசம் பண்ணிங்க, தூரத்தை கடைப்பிடிங்க. வீட்டில் வந்து பெரும்பாலும் சுடு தண்ணீர் குடிங்க, சுக்கு காப்பி குடிங்க. சுக்கு கலந்த இரவு படுக்கும் பொழுது நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த சுக்கு காப்பின்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கு காப்பியை நைட்டு தூங்கும் பொழுது சாப்பிட்டு படுங்கள். அதிலிருந்து நம்ம ஈஸியாக இந்த கொரோனாங்கிற கொடிய நோயிலிருந்து ஈஸியாக தப்பிக்கலாம் என்பதை தினசரி மயிலோசை நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நேயர்களே, ஒரு அனுபவம் அப்படின்றது வந்து பல்வேறு பாடங்களை கற்றுத்தரும் ஒரு ஏணியாக விளங்கும். எடுத்த உடனே மாடிக்கு ஏறணும் அப்படின்னு நினைக்காம முதல்ல படிக்கட்டில் ஏறணும் அப்படின்னு நினைங்க. இந்த வாரம் நம்ம ஊர் நாயனில் முகமது அலி அவர்களை வந்து சந்தித்து பேட்டி எடுத்த வந்து அழகாகவே சொன்னாங்க. அதுபோக அரசியல் பற்றிய விளக்கங்களும் பல இதை வந்து கொடுத்தாங்க. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம ஊர் நாயன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் மோகன். நன்றி. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.